அந்த கட்டில் போட்டால் அதில் அழகாக உட்காந்து வந்துடுறேன் சார். சார் வாங்க சார், சார் கொஞ்சம் வாங்க சார். ஆனால் என்னன்னு தெரியல சார், அந்த கண்ணுக்குட்டி பேசுது சார். நடிப்பு உனக்கு வந்தது காக்கா வலிப்பு, மனது வலிக்கிறது. அப்பாவுக்கு என்ன விஷயம்? அப்பாவை கூட்டு வந்திருக்கீங்க? நான் வரல. ஒருவேளை குள்ளம்ம பந்து மாதிரி இருக்கும் எதுக்குதா? ரெட்டை தலையோட பிறந்துக்குது சார் அந்த கண்ணுக்குட்டி. நான் ஒண்ணு இவ்வளவு சீக்கிரம் கண்ணுக்குட்டி சனியாகுது சார், அது என்னன்னு தெரியல. கம்ருதீனும் பார்வதியும் செய்த தவறுக்கு சக போட்டியாளர்கள் பாலையும் டீ தூளையும் முட்டையும் பறித்த பிக் பாஸ் மீது வழக்கு. அது நீ போட்ட ஜெட்டியோட வா, நான் வச்சு பாத்துக்கிறேன். சரி ஒரு நிமிஷம் போலாம். என்னடா ஜெட்டியோட வாங்கி என்னடா நீ? நான் ஜெட்டியோட போற பேண்ட ஊத்துறேன். நைட்ல எழுந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து தனுசு ராசி. நான் அப்படி இங்க ஸ்விம்மிங் பூல் தவற வச்சு கிணறு அந்த நேரம் 6 பேர் இறந்துருப்போம் உள்ள வந்து. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இந்த டைம்ல பாக்கியா இருந்தா நம்மள இப்படி விட்டுருக்க மாட்டாளே அப்படின்னு ஏதாவது நினைச்சிருக்கீங்க? திவ்யாவை கட்டி பிடிக்கும் போது நீ இருந்தா விட்டுருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது உங்க மைண்ட்ல என்ன தோணுச்சு? வேண்டா பார்த்தோன்னு தோணுச்சு. நீ உள்ள கொட்டாங்கச்சி வைக்க தேவையில்ல, கரெக்டா இருக்குது. நீ பாடி ஷேமிங் பண்ணாரா? பாடி சோடா போடா. திவ்யா கிட்ட முடியும் போது வாங்க போற அவளை புரிந்து கொள்ளாமல் மாட்டிக்கொண்டேன் உன்னிடத்தில். இப்போ நடந்ததெல்லாம் விடுடி உன் தங்கச்சி நம்பர. கூப்பிடுறாரு சார். சார் சார் பிரவீன் கூப்பிடுறா சார். ஏண்டா அவன் கூட போறான், நீ வேலையை பாடுறான். அதே மாதிரி ஒற்றற்படை, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, அனைத்து படைகளும் உள்ளது. சொறிப்படை. உன் பேர் என்னப்பா? சரி, என் பேர் ராஜ்குமார் சார். ராஜ்குமார் என்ன பண்ற? சார் பைக்கில் உட்காந்துக்கிறேன் சார். இப்ப இல்லையா? என்ன பண்ற? வேலை என்ன பண்ற? வேலை தலையா. இன்னைக்கு என்ன உங்க ராஜாவா நீங்க என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க சார்? இப்ப தோசை சுட்டாங்கன்னா சாப்பிட்டு அங்க போய் உட்காந்துக்கல. வினோத் அவர்கள் ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படின்னா எதையாவது ஒரு சந்தில எப்படியாவது நேத்து நம்மள இந்த புள்ள வந்து போட்டு வாட்டி எடுத்துருச்சு, அது எங்கேயாவது ஒரு இதுல அதை வந்து போட்டு தாக்கமா சிரிக்க வச்ச ஒரே நபர் கானா வினோத். கானா வினோத் தான். கானா வினோத்ல தேங்க்யூ. இந்த கானா வினோத் தான். எனக்கும் கானா வினோத் தான். இந்த வீட்ல என்ன ரொம்ப சிரிக்க வச்சது வினோத். கானா வினோத் தான். சப்போஸ் அதனால கானா வினோத் ரொம்ப சிரிக்க வச்சது நம்ம கானா வினோத் தான். இல்லன்னா எங்க எல்லாரும் வாயிலையும் மூஞ்சிலையும் சிரிப்பே இருந்திருக்காதே. தேங்க்யூ. என்னையும் சிரிக்க வைத்த நபர் கானா வினோத். காசு பணம் தேவையில்ல வினோத்துக்கு, வினோத் பழகுறது நண்பர்களோட குணத்துக்கு. நல்லவையா.